வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் சரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களோட எண்ணத்தை உறுதியாக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பல விதமான மாற்றங்கள் நடந்திருக்குது. முக்கியமாக அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறோம். எந்த அளவு அதிகமான செல்வம் உண்டாகுதோ அதே அளவுக்கு எதிர்மறையான விளைவுகளும் ஒரு இடத்துல நடக்கும், அதாவது செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தான் மக்களுக்கு பயன்படும்படியான அறிவியல் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு அழிவும் சாத்தியமாகுது. அறிவியல் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு நிஜமா பயன்படும்படியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு குழு உண்டாக்கப்படுது. அது சரியா 1947 உண்டாக்கப்படுது. இந்த குழு யாரெல்லாம் சேர்ந்து அமைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதாவது அணு ஆயுதத்தை அணுகுண்ட கண்டுபிடிச்ச அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ராபர்ட் ஓப்பன்ஹைமர், அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்க 1945 வருடத்துல ஜப்பான் மேல போடப்பட்ட அந்த அணுகுண்டுனால இறந்து போன மக்களோட அவ்வள நிலைய நினைச்சு ஐயோ மனுஷ இனத்தை அழிக்கிற சக்திய மனுஷனே உண்டாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு துடிச்சு போய் சிகாகோ பல்கலைக்கழக மாணவர்கள் கூட சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் டூம்ஸ்டே கிளாக். அதாவது மனிதனோட அழிவுக்கு எவ்வளவு அருகில இருக்கிறாங்க அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து கூறும்படியான ஒரு கடிகாரத்தை உண்டாக்குறாங்க. இந்த கடிகாரம் சரியா நள்ளிரவு 12 மணிக்கு செட் ஆச்சுன்னா அதுதான் மனித இனத்தோட அழிவுக்கான நேரமா அவங்க சொல்றாங்க. எந்த அளவு பக்கத்துல அந்த நள்ளிரவு நேரத்துக்கு பக்கத்துல அந்த நேரம் அமையுதோ அவ்வளவு பக்கத்துல மனித இனத்தோட அழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டூம்ஸ்டேவோட தத்துவம். பல நேரங்களில் இது நள்ளிரவுக்கு ரொம்ப அருகில் வந்திருக்குது. அதாவது 2 நிமிஷம் வரைக்கும் வந்திருக்குது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அணு ஆயுத போர் மூழ்கிற சிச்சுவேஷன் அந்த பனிப்போர் காலங்களில் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்குது. ஆனால் அது இல்லாமல் இந்த 2025 வருடத்தில் அந்த நள்ளிரவுக்கு 89 வினாடிகள் பக்கத்துல அந்த டூம்ஸ்டே கிளாக்கை செட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்துல இருந்த 90 வினாடிகளை விட 1 வினாடி குறைஞ்சிருக்கிறத காமிக்குது. 1 வினாடி தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது 1.5 நிமிஷத்தை விட 1 வினாடி குறைஞ்சது. அப்போ எவ்வளவு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க பலவிதமான விஷயங்களை எல்லாம் உள்ள எடுத்து கொண்டு வராங்க. அதாவது தேசிய தலைவர்கள் மற்றும் அவர்களது சமூகங்கள் அவங்க எதுக்கு அந்த பதவியில் இருக்காங்களோ அந்த விஷயத்தை செய்ய தவறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் மற்றபடி புதுசாக வரக்கூடிய பலவிதமான தொழில்நுட்பங்கள் அதுங்களும் மனித இனத்திற்கு எதிராக திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்லப்போனால் இந்த அணு ஆயுத போர் மூழ்கிறதுக்கான சிச்சுவேஷன் உக்ரைன் அங்கே நடந்துகிட்டு இருக்க போற காரணமாக சொல்றாங்க. 3 வருடம் ஆயிடுச்சு, இது 4வது வருடம். இன்னும் அந்த போர் நிற்கிறபடி இல்லை. உலக நாடுகளும் அதற்கான முயற்சிகளை எடுத்து தோத்து போய் போரை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே அணு ஆயுத போர் மூழ்கிறதுக்கான சிச்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல அணு ஆயுதம் மறுபடியும் விழுந்தாலும் அது உலக அரசியல் வரைபடத்தையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அடுத்த விஷயம் மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் நடந்திருக்கிற அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த அரபு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த மோதல்கள். அது மட்டும் இல்லாமல் நாடுகள் அவங்களோட அணு ஆயுதங்களை அதிகரிக்கிறதுல முக்கிய கவனம் செலுத்துறாங்க. அணு ஆயுதங்கள் அதிகரிப்பு எப்பொழுதுமே மனித இனத்திற்கு நன்மை சேர்க்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் பருவநிலை மாற்றத்தை இந்த அறிவியலாளர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பருவநிலை மாற்றத்தை கண்ட்ரோல் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன தலைவர்கள் கூட அதற்கு ஏற்ற மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த பலவிதமான அழிவுகளை கண்கூட பார்க்குறோம். எதிர்பாராத வெள்ளம், அதீத சூறாவளிகள், ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப சலனம், எதிர்பாராத பஞ்சம், எதிர்பாராத காடுகளில் உண்டாகிற தீ விபத்துகள், இது எல்லாமே பருவநிலை மாற்றத்தை நாம் சரியாக கையாளலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. உயிரியல் சார்ந்த
ஆபத்துக்களை பார்த்துக்கிட்டோம்னா திடீர்னு உண்டாகிற நோய்கள், இந்த COVID-19 மாதிரியான நோய்கள் பெருமளவு மனித உயிர்களுக்கு பேராபத்தை உண்டாக்குது. இப்போ புதுசா வந்திருக்கிற பறவை காய்ச்சல் HPA1 பண்ணை விலங்குகளையும் அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களையும் உண்டாக்குற மனிதர்களை எளிதா சென்றடையுது. அது மட்டும் இல்லை, ஆய்வகங்கள், இந்த உயிரியல் சார்ந்த ஆய்வகங்கள் நிறைய இப்போ ஆங்காங்கே உண்டாகி இருக்குது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரி நச்சுக்கள் எளிதாக இந்த மனித சமூகத்தில் கலந்து விடலாம். அதனாலேயும் புது புது நோய்களும் புது புது பிரச்சனைகளும் உண்டாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சொல்ல போனா நமக்கு மொபைல்ல மட்டும்தான் இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதா ஒரு விஷயம் தெரியும். ஆனா உக்ரைன்லையும் மத்திய கிழக்குலையும் நடக்கிற போர்கள்ல பல நாடுகள் அவங்களோட அந்த மிலிட்டரி ஆயுதங்கள் கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்திருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி உண்டாகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதை அப்படியே செய்கிற ஒரு விஷயம், அதை அந்த மிலிட்டரி டெக்னாலஜிஸ்ட்டை கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு தடுப்பே இல்லாத பேரழிவு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் விண்வெளியை எடுத்துக்கிட்டா சைனா, ரஷ்யா இவங்க எல்லாமே ஆன்டி சேட்டலைட் வெப்பன், அதாவது செயற்கைக்கோளை தாக்குற வெப்பன்ஸை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை எல்லாம் தாக்கிட்டாங்கன்னா அதனால இந்த உலகத்தில் இப்போ நாம மேம்படுத்தி வச்சிருக்கக்கூடிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எல்லாம் அப்படியே இல்லாம போகலாம். அது மட்டும் இல்லை, அங்கிருந்து அந்த விண்வெளி கழிவுகள் மற்ற செயற்கைக்கோள்களையும் பேரழிவுக்கு உண்டாக்கலாம். அது மட்டும் இல்லை, செயற்கைக்கோள்கள்ல இருந்து ஆயுதங்களை பூமியை நோக்கி லான்ச் பண்ற தொழில்நுட்பத்தை சில நாடுகள் வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவலை இவங்க வைக்கிறாங்க. அதன் மூலமா அந்த விண்வெளியில இருந்து கூட அணு ஆயுதங்கள் மற்ற பிற பேராபத்தான ஆயுதங்களை பூமி மீது விழ வைக்கலாம். கண்டிப்பா அது பூமிக்கு நல்லது இல்லை. அதே போல இந்த மக்களாட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் மக்களோட நன்மதிப்பை இழக்க வைக்குது. உண்மை சார்ந்த மக்களோட கலந்து ஆலோசிக்கிற ஒரு தன்மையை இன்னும் இந்த மக்களாட்சி எட்டலை. இது அரசியலுக்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லப்போனா US, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாராலையும் இந்த முழு மனித இனத்தையே இல்லாம ஆக்க முடியும். அந்த அளவு சக்தி அவங்க கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுதான் மனித இனம் அழிவுக்கு வெகு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளோட அரசியல், அறிவியல் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நல்ல முறையில் உலகம் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து உலகத்தை முன்னேற்றுவதற்கான செயல்முறைகளில் நாம் ஒன்று சேர்ந்து இறங்கும் போது தான் அழிவோட பாதையிலிருந்து நம்ம திரும்பி ஆக்கத்திற்கான பாதையில் செல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த டூம்ஸ்டே கிளாக் 2025 நேரப்படி இந்த சயின்ஸ் அண்ட் செக்யூரிட்டி போர்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போதே நல்ல விதமான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு யோசிங்க. நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, வாழ்க வளமுடன்.